அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்த 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அகற்றப்பட்ட நிலையில் அப்பகுதியில் உள்ள வழிபாட்டு தலங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு பாதுகாத்து தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது வலியுறுத்தியுள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டமைப்பின் கோரிக்கையாக உள்ளது என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்தும் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் லாரி உரிமையாளர்கள் சுங்கச்சாவடி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் தங்களுக்கு இன்னும் உத்தரவிற்கான நகல் வரவில்லை என தெரிவித்ததை அடுத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு இயக்க பொதுமக்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அமைப்பு இருக்கு. பொறியாளர் செல்லூராஜ் தலைமையில ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். அதுல நாங்கள்லாம் உறுப்பினர்கள். நாங்க ஒரு கோயில்பட்டி போயிட்டு வரும்போது ஒரு இடம் வரும்போது கார்ல வரும்போது இதை யோசிச்சோம். 6/3/2023 பிறகு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டிஐ போடணும், எல்லாம் ஆர்டிஐ போட்டோம். அவன் ஆர்டிஐல அவன் எல்லாம் சொல்லிட்டான். அதாவது 2011 இந்த 4 வழிச்சாலை பயன்பாட்டில் வந்துருச்சு. பிஓடி படி பிஓடி கண்டிஷன்ல இது ரோடு இருக்கு அப்படின்னு சொல்ற. பிஓடினா புல்ட் ஆபரேட் டிரான்ஸ்ஃபர்னு பேர். அதுல ரோட்டின் இரு பக்கமும் 28,000 மரம் வைக்கணும். ஆனா 27,000 மரம் வச்சுட்டோம், மிச்சம் 1000 வைக்க வேண்டியிருக்கு. ரோடு மத்தியில 67,000 செடிகள் வைக்கணும், 66,000 வச்சுட்டோம் அப்படின்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காப்ல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த 16 குழந்தைகளுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் தங்க மோதிரம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நகர திமுக செயலாளர் கருணாநிதி, ஒன்றிய செயலாளர் முருகேசன் மற்றும் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் இந்துமதி கௌதமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தார் சாலை மேம்படுத்துதல், புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் கவிதா, துணை மேயர் தாரணி சரவணன் மற்றும் மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பசும்பொன் சித்தர் ஆலயம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேவரையாவின் தாய் வழி பேரன் ஜோதி முத்துராமலிங்கம், நவமணி பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மருத்துவமனை முன்பு காரணம் இன்றி பணி நீக்கம் செய்யப்பட்ட சுகந்தி மற்றும் ரெஜினா ஆகியோருக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று இந்திய தொழிற்சங்க மையத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களை மீண்டும் பணியில் சேர்த்து கொள்ளாததால் இந்த முறை குத்தாலம் காவல் ஆய்வாளர் மகேந்திரன் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு நகர மேற்கு மண்டல பாஜக சார்பில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் ஜீவானந்தம், சங்கர் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகி ஜானகிராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அத்திப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு நோட்டு புத்தக தொகுப்பினை மாணவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பஞ்சாட் சரம் மற்றும் ஜெயபால், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் லட்சுமிபதி,
திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் உள்ள பாடகர் SP பாலசுப்ரமணியத்தின் நினைவிடத்தில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்த ஏராளமானோர் திரண்டனர். SPB நினைவிடம் கட்டுமான பணிகள் காரணமாக நினைவிடத்திற்குள் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்த நிலையில் அவரது நினைவிடத்தை நினைவு நாளிலாவது திறக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். அரியலூர் நகரில் அமைந்துள்ள அரசு கலைக் கல்லூரியில் சுற்றுச்சூழல் அறிவியல் உள்ளிட்ட அறிவியல் பாடப்பிரிவிற்கான சேர்க்கை இன்று தொடங்கியுள்ளது. நாளை வணிகவியல் பிரிவிற்கும் நாளை மறுநாள் கலை பிரிவிற்கும் சேர்க்கை நடைபெற உள்ள நிலையில் ஏராளமான மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் கல்லூரி வளாகத்தில் காத்திருந்து தங்களது விருப்ப பாடத்தை தேர்ந்தெடுத்து சேர்க்கையில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இந்து சமய அறநிலைத்துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மாரிராஜா என்பவர் செல்லமணி என்பவரிடம் அவரது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 4 லட்சம் ரூபாய் பெற்று பண மோசடியில் ஈடுபட்டதாக சின்னமனூர் காவல் நிலையத்தில் செல்லமணி புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரிராஜாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பாஜக சார்பில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாளை முன்னிட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து ரத்த தான முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ரத்த தான முகாமை மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழழகன் பங்கேற்று முகாமை துவக்கி வைத்த நிலையில் இளைஞர்கள், கட்சியினர் என பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் ரத்த தானம் அளித்தனர். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை கோயம்பேடு அடுத்த அரும்பாக்கத்தில் ஏற்பட்ட 10 அடி நீளம் கொண்ட ராட்சத பள்ளம் கான்கிரீட் கலவைகள் கொட்டி இரும்பு தகடுகள் வைத்து வாகனங்கள் செல்லாதவாறு மூடப்பட்டுள்ளது. இதனால் அண்ணா நகர் பகுதியில் இருந்து கோயம்பேடு நோக்கி செல்லக்கூடிய சாலையில் வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மதுரையில் எளியார்பத்தி சுங்க கட்டணம் வசூலிக்க நீதிமன்ற தடை உத்தரவு நகல் வரும் வரை கட்டணம் வசூல் தொடரும் என எளியார்பத்தி சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருபுறங்களிலும் மரங்கள் நட்டு வாகன ஓட்டிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யும் வரை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேற்று மதியம் உத்தரவிட்ட நிலையில் இச்சம்பவம் வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 23 ஆண்டுகளுக்கு பிறகு மாகாளியம்மன், முனியப்பன், பட்டத்தரிசி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் ஊர் ஒற்றுமையை பறைசாற்றும் இத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் முருக பக்தர் மாநாட்டினை முன்னிட்டு இந்து முன்னணி அமைப்பு சார்பில் வேல் வழிபாட்டு விழா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த வழிபாட்டு நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலிவரதன், IJK மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற பால்ராஜ் என்பவரின் மீது மோதி பின்னர் மின்கம்பம் மீது மோதி நின்றது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த பால்ராஜை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான தனியார் பேருந்து ஓட்டுநரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே 551 அக்னி வீரர்களுக்கு பயிற்சி காலம் முடிவடைந்து நாட்டின் எல்லை பகுதிகளுக்கு அனுப்பும் 5வது அக்னி வீரர் படையின் வெளியேறும் அணிவகுப்பு நிகழ்ச்சி மேஜர் ஜெனரல் மேத்யூ தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே முள்ளூர் பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமவெளி பிரதேசத்திலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியை படையெடுத்து வர தொடங்கியுள்ள காட்டு யானைகளால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள அழகப்பபுரம் பகுதியில் காலதாமதமாக அரசு பேருந்து வருவதால் உரிய நேரத்துக்கு பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் செங்கோட்டை போக்குவரத்து கழக பணிமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்து துறை அதிகாரிகள் இனிவரும் காலங்களில் இதுபோல் நடக்காது என கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.